கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு பேச இருக்கும் வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பலம் கொண்டு தினமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். அந்த நாட்கள்ல மோசே இறந்த பின்பு அந்த மொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த பொறுப்பை ஆண்டவர் யோசுவாவின் கையில ஒப்படைத்தாரு. அந்த நிலைமையில யோசுவா ரொம்ப டக்குன்னு யாருக்கா இருந்தாலும் அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தா ஒரு பதட்ட நிலையில தான் காணப்படுவாங்க. அவர் அப்படி பதட்டமா இருந்த எந்த டெசிஷனும் எடுக்க முடியாத நிலைமையில இருந்தப்பதான் ஆண்டவர் இந்த வசனத்தை அவருக்கு கொடுக்கிறாரு. அதே போல இந்த நாட்களிலும் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஏன் வயதானவர்கள் கூட நிறைய விஷயங்கள்ல ரொம்ப டெசிஷன்ஸ் எடுக்க முடியாம கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. அவங்க அத்தனை பேருக்கிட்டையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பலம் கொண்டு நம்ம எல்லாருமே திடமனதா இருக்கணும். எந்த விஷயத்திலையும் திகையாம, கலங்காம, நம்ம தேவன் நம்மளோட தான் எப்பொழுதும் இருக்காருன்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம வாழ்க்கையில வாழணும்ன்றதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு. இப்ப இதுமாக கூட ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் கொண்ட எங்க அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட இந்த நல்ல ஆண்டவரே ஜெப வார்த்தையை எங்களுக்காக கட்டளையிட்டீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நீங்க ஆண்டவரே எங்களை பலம் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்கள் மனதை திடமனதா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. எந்த விஷயத்துக்கும் திகையாமலும் கலங்காமலும் ஆண்டவரே ஏசப்பா இருக்கணும்னு ஆண்டவரே எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீங்க எந்த காரியத்திலையும் எங்களோட கூட இருக்கிறீங்கன்றத மறுபடியும் கூட ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்திருக்கீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வயதானவர்கள் ஆண்டவரே, இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதர்களையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் டெசிஷன் எடுக்க முடியாம இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு ஆலோசகரா இருந்து ஆண்டவரே ஆலோசனைகளை சொல்லுங்க தகப்பனே. இந்த எளிய ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.